2019ஆம் ஆண்டு நடந்த இந்த வழக்கினுடைய தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. நீதிபதி அறிவிக்க இருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அரசு தரப்புலையும் உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இப்போ இருக்கக்கூடிய தண்டனை விவரங்கள் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக கோபால், பொள்ளாச்சி பாலியல் வழக்குல 9 பேரும் குற்றவாளிகள் என்று கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்னும் சற்று நேரத்துல அறிவிக்கப்பட இருக்கிறது. எனவே 9 பேர்ல கட்சி சார்ந்தவர்களுடைய வாரிசுகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதே இந்த வழக்கினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டில் தான் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி இந்த தீர்ப்பினை வழங்கினார். அதற்கு முன்னதாக இந்த 9 பேரும் சேலம் சிறையிலிருந்து அவர்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நீதிமன்ற வளாகத்திற்குள் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த வழக்குல 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில அந்த 9 பேருக்குமான தண்டனை விவரங்கள் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அரசரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்களுக்கு வாழ்நாள் வரை ஆயுள் தண்டனை இருக்கக்கூடிய வகையிலான தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிமுகவினுடைய பின்புலம் இருக்கிறது என்று திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதனை அதிமுகவும் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதுல அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுந்தரமோகன் இந்த தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த போது 9 பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வயதை காரணம் காட்டி அவர்களுக்கு குறைவான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த இது ஒரு அரிதான வழக்கு. பெண்கள், கல்லூரி மாணவி உட்பட பல்வேறு பெண்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவது மட்டுமல்லாமல் அதனை வீடியோவாக பதிவு செய்து அந்த பெண்களை அவர்கள் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்பன போன்ற ஒரு கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில இந்த வழக்கில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 376 படி, அதாவது அந்த 376 என்பது கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதே போன்று 276 என்பது தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவது ஆகிய இந்த 2 முக்கியமான பிரிவுகள்ல குற்றவாளிகள் அவர்கள் குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடுமையான வாதத்தினை முன்வைத்திருந்தார். எனவே இதன் காரணமாக அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். இந்த வழக்கில் தான் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில பெண்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த வாதத்தின் போது தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட சுமார் 48 பேர் இறுதி வரை பிறர் சாட்சிகளாக மாறவில்லை என்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த வழக்கில் அழிக்கப்பட்ட ஆதாரங்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் மூலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். விஞ்ஞானபூர்வமாக அடையாளம் காணக்கூடிய வகையில பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த அழிக்கப்பட்ட ஆவணங்களை மீட்டெடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் இதுவரை இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேரை விசாரணைக்கு அவர்கள் உட்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 9 பேரும் ஏற்கனவே குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில அவர்களுக்கு அதிகபட்சமாக சாகும் வரை ஆயுளில் இருக்கக்கூடிய வகையிலான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இதே போல குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன தெரிவித்திருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 9 பேரும் குற்றவாளிகள் என்று சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்ப்புக்கு முன் தங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும் 9 பேர் மீதும் வேறு எந்த வழக்குகளும் இல்லை, இவர்கள் அனைவருமே இளைய வயதினராக இருக்கிறார்கள், இவருடைய வயது, உடல்நிலை மற்றும் இவருடைய வயதான பெற்றோர்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு தான் அரசு தரப்பில் கடுமையான ஆட்சேபனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்குல நீதிபதி நந்தினி தேவி இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில அந்த தீர்ப்பு தொடர்பான தண்டனை விவரங்கள் தான் இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் அறிவிக்க இருக்கிறார். சரியாக
12 மணிக்கு இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்னும் சற்று நேரத்துல இந்த தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்கும்போது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் இந்த வழக்கில் முதல் முறையாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில இளம்பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதனை காணொலியாக பதிவு செய்து பாதிக்கப்பட்டவர்களே ஒரு கும்பல் மிரட்டி இருப்பதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒரு பெண்ணினுடைய சகோதரர் தொடர்பான இந்த வழக்குகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த வழக்கு இதனால் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தொடர்பாக புகார் தெரிவிக்கப்பட்ட உடனேயே திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகியோர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் பொதுமக்கள் மத்தியில பரவி அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த வழக்கை இத்தனை ஒரு சீரியஸான வழக்காக பார்க்கப்படுகிறது. சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்கு தொடர்பாக சட்டப்பேரவையிலேயே பல்வேறு நேரங்களில் விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. பொள்ளாச்சி வழக்கு போல ஒரு பொல்லாத வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தின் போது இருந்ததில்லை என்பது போன்ற ஒரு கருத்துக்களை எல்லாம் முதலமைச்சர் எல்லாம் தெரிவித்திருந்தார். அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சிய சாட்சி என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் தெரிவித்திருந்த நிலையில இந்த வழக்கு மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸாக, ஏன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த இளம் பெண்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு இது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய காரணத்தினால்தான் இந்த வழக்கில் நிச்சயமாக அந்த 9 பேருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மாதர் சங்கம் தொடங்கி ஒட்டுமொத்த மக்களும் அதனை எதிர்பார்த்து வரக்கூடிய இந்த வழக்கின் மீதான தண்டனை விவரங்கள் சற்று நேரத்துல வெளியாக இருக்கிறது. இந்த வழக்கில் பதியப்பட்ட ஒரு மாதத்திற்குள், அதாவது 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலேயே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு அப்போது மாற்றப்பட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபராக கருதப்பட்ட சபரிராஜன், அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆவணங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதன் பிறகுதான் 2019 ஏப்ரல் 25 இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. செல்போன்கள், லேப்டாப்கள் போன்றவற்றை கைப்பற்றப்பட்ட அனைத்து விதமான ஆதாரங்களையும் சிபிஐ கைப்பற்றி உரிய விசாரணை மேற்கொண்டு வந்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிஐ இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்கில் ஆதாரப்பூர்வமாக அந்த 9 குற்றவாளிகள் தொடர்பான விவரங்கள், அனைத்து விதமான சாட்சி தொடர்பான ஆவணங்கள் குற்றப்பத்திரிகையாகவே தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்துல ஆதாரமாக வழங்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ வசம் இந்த வழக்கு வந்த பிறகுதான் இந்த வழக்கில் அருளானந்தம், ஹரன்பால் மற்றும் பாபு ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மூவரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்று தொடர்ந்து திமுக குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில இந்த வழக்கு அப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தற்போது வரை அவர்கள் அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட நிர்வாகிகளாக தான் கருதப்படுகிறார்கள். எனவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9வது அருண்குமார் கைது செய்யப்பட்டு அவர் மீதான குற்றப்பத்திரிகை இறுதியாக 2021 ஆகஸ்ட் 16 தாக்கல் செய்யப்படுகிறது. அதன் பிறகு இந்த வழக்கு சூடுபிடித்து 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 48 பேர் மட்டுமே சிபிஐ அதிகாரிகளால் நீதிமன்றம் நேரடியாக அழைக்கப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு அப்போது பதிவான போது காவல் உதவி ஆய்வாளராக இருந்த காவல்துறை அதிகாரிகளாக இருந்தவங்க சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட அதிகாரிகள் என பலரிடமும் சிபிஐ தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. எனவே பல்வேறு சாட்சியங்களுடைய அடிப்படையிலேயே இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு இந்த தினம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு சரியாக ஒரு 10:30 மணி அளவில் இறுதி தீர்ப்பும் வழங்கப்பட்டு 9 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் தான் இன்னும் சற்று நேரத்துல வெளிவர இருக்கிறது. நீதிபதி அவருடைய வயது, அவருடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்குவாரா அல்லது அரசு தரப்பு வழக்கென்று கேட்டுக்கொண்டது போன்று இது ஒரு அரிதான வழக்காக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான அதிகபட்ச தண்டனையாக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சாகும் வரையிலான சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை வழங்குவாரா என்பன போன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பு தொடர்பான தண்டனை விவரங்களை நீதிபதி நந்தினி தேவி வழங்கியிருக்கிறார். நீதிபதி நந்தினி தேவியை பொறுத்தவரை அவர் இறுதியாக வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அந்த மாவட்டத்தில் இறுதியாக வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே வேறு மாவட்டத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த மாவட்டத்தில் இந்த பொள்ளாச்சி வழக்கில் நீண்ட காலமாக விசாரித்து வந்த நந்தினி தேவியுடைய மிக முக்கிய ஒரு வழக்கினுடைய தீர்ப்பாக இந்த பொள்ளாச்சி வழக்கினுடைய தீர்ப்பு இடம்பெற்றிருக்கிறது.
அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை விவரங்களை பொறுத்து இந்த வழக்கு மேலும் சூடுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கோபால். நன்றி சிவா. மீண்டும் உங்களுடைய தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய உங்களது விவரங்களுக்கு நன்றி.